வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தொடரும் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் துடைக்கப்படுமா அவர்களுடைய துயரம் என்றுதான் பேச இருக்கோம். ஏனென்றால் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கிற மாநகராட்சியில் மிக பழமையானது சென்னை பெருநகர மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில் மொத்தம் 15 மண்டலங்கள் இருக்குது, 200 வார்டுகள் இருக்குது. அதில் தூய்மை பணிகள் என்பது தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 5-6 மண்டலங்களில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தனியாருக்கு தூய்மை பணியை ஒப்படைச்சிருக்காங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மாநகராட்சி அலுவலகம் அமைந்திருக்கிற ரிப்பன் பில்டி வளாகத்தில் இப்போ தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காத்திருப்பு போராட்டத்தில் இன்றைக்கி 12வது நாளாக அவர்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி அங்கே பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற தூய்மை பணியாளர்களோடு நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடமே நேரடியாக விவரங்களை கேட்டு பெறுவோம். நாகராஜ், இப்போது இருக்கிற சூழல் என்ன? மாநகராட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது, அதற்கு பிறகும் இந்த போராட்டத்தை அவங்க தொடர்றாங்களே ஏன்? நாகராஜ், அங்கே போராட்ட களத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க, அவர்களோடு இணைந்திருக்கிறீங்க. மாநகராட்சி இன்றைக்கு விரிவான ஒரு விளக்கத்தையும் அறிவிப்பையும் கொடுத்திருக்கு. அதற்கு பிறகும் தூய்மை பணியாளர்கள் ஏன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, என்ன சொல்றாங்க? அவர்களிடமே விவரங்களை நேரடியாக கேட்டு பெறுங்க. மகேஷ், வணக்கம். நீங்க சொல்லியிருந்தீங்க மாநகராட்சி பல சலுகைகள் கொடுத்தும் மீண்டும் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதற்கான விளக்கத்தை நம்மளோட இங்க இருக்கக்கூடிய உழைப்பு ஒரு உரிமை இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜானகிராமன் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்டயே பேசிக்கலாம். வணக்கம். மாநகராட்சி பல சலுகைகளை கொடுத்து இந்த போராட்டத்தில இருந்து பின்வாங்கணும், மீண்டும் பணிக்கு திரும்பணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? எதனால அது ஏற்க மறுக்கிறீங்க? மாநகராட்சி நாங்கள் மாநகராட்சி பணியாளர்களாக தான் பணி செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். கான்ட்ராக்டர் ராம்கி கிட்ட கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டு கான்ட்ராக்டர்கிட்ட போய் வேலை செய்கிறது இல்லை எங்கள் நோக்கம். எங்களுக்கு பணி நிரந்தர வழக்கு 411 412 வழக்கு நிலுவையில் இருக்குது. வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது தனியார் மயம் அவுட் சோர்சிங் கூடாது. அப்படி நீங்கள் பண்ணணுன்னாலும் தொழில்தாரார் சட்டம் 1947 33(1)A ஆக்ட் படி அனுமதி பெற்று தான் செய்யணும். அப்படி மீறி செஞ்சால் அதே தொழில்தாரார் சட்டம் 1947 31(1)ல் அது தண்டனைக்குரிய குற்றம், 6 மாதம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதிப்பாங்க. ரெண்டும் சேர்த்து கூட வாங்கலான்னு சொல்லி தீர்ப்பு இருக்கு. அந்த ஜிஓ சொல்லுது. தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட ஜிஓவி தமிழக அரசாங்கமே இந்த இன்னொரு துறை அது மீறுதுன்னா இது சாமானிய மக்களுக்கு ஒரு நீதி, அதிகாரத்து வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதியா? இதுதான் எங்கள் கேள்வி. எங்களுக்கு என்னன்னா பழைய நிலையை தொடரணும். பணி நிலைமை என்பது ஜூலை மாதம் 31ஆம் தேதி என்ன நிலை இருந்ததோ அதே நிலை எங்களுடைய பணி நிலைமையை தொடரணும். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தின் மூலமாக எங்களுடைய முடிவு அங்கே பார்த்துக்கலாம். நாங்கள் வேற ஒன்றும் கேட்கல. பணி நிரந்தரப்படுத்துறதுன்றது தமிழக அரசு அறிவித்திருக்கிற தேர்தல் வாக்குறுதியும் சரி, இன்றைய முதலமைச்சர் நேற்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2021 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அவர் கைப்படையாக எழுதிய கடிதம் மாநகராட்சிக்கு, அன்றைக்கு வழக்கு எல்லாம் காட்டி நீதிமன்றத்தில் வழக்கு காட்டி அவங்கள நிரந்தரப்படுத்தாமல் இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி இதே முதல்வர் தான் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கடிதம் எழுதியிருக்காரு. அவரு தேர்தல் வாக்குறுதி அதுதான். இப்போ கூட என்ன சொல்ல வரேன்னா, சட்டத்தின் ஆட்சி சேருங்க, சட்டத்தின் படி நடந்துங்கன்னு சொல்கிறோம். சட்டத்தை மீறினது நாங்கள் இல்லை, பணி மறுப்பு கொடுத்தது மாநகராட்சி. எங்களுக்கு மாநகராட்சி தான், மாநகராட்சி தொழிலாளர்கள் தான் எங்கள் தோழர்கள் தவிர, எங்கள் தொழிலாளிகளை தவிர இவங்க கான்ட்ராக்ட் போறேன்னு சொல்றது எதுவுமே. கான்ட்ராக்ட்ன்றது ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுக்கறது. இவங்க இந்த முறையை நாங்கள் கண்டிக்கிறோம். பழைய நிலையை தொடரணும். இவங்க சொல்றது எல்லாமே தொழிலாளியை பிரிச்சாள்ற சதி சூழ்ச்சி. இதுக்கு நாங்கள் பலிகடாகிற மாதிரி இல்லை. அக்கா, இப்போ 12 சுற்றுகள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 12வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கிறது. பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க.
இதே அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த பக்கம் வந்து அந்த தனியார் நிறுவனம் வேலைக்கு ஆட்கள் எடுத்து அவங்களுடைய வேலையை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் பணிக்கு ஒரு வேலை திரும்பும் பொழுது உங்களுக்கான உத்தரவாதம் குறித்து கவலை இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, பயம் இருக்கிறதா, இல்லை உங்கள் கோரிக்கையில் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதா உங்களுடைய எண்ணமாக இருக்கா? பயம்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எங்கள் கோரிக்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற செய்வோன்னு எங்களுக்கு உறுதியாக நாங்கள் நிற்கிறோம். பயம்னால இல்லை. அவங்க வந்து யாரை வேணாலும் ஆட்களை எடுத்துக்கிட்டோம், எந்த வேணால் பணி வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். ஆனால் எங்கள் வேலை எங்களுக்கு வரோன்ட்டு நாங்கள் தைரியத்தோட ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். நாங்கள் மகேஸ்வரன், நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசே இந்த நிலைக்கு வந்து மக்களை தள்ளியிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இங்கே ஜானகிராமன் பேசியிருந்தாரு. அதே போல் தங்களுடைய கோரிக்கையில் எப்போவுமே தெளிவாக இருக்கிறதாகவும் உறுதிப்பாடோடு இருக்கிறதாகவும் தங்களுடைய பணி, அதாவது அவங்க கேட்ட மாதிரி அந்த 31/7/2025 வரைக்குமே எந்த மாதிரியான பணி செய்து வந்தார்களோ அதே மாதிரியான ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் அவங்களை வந்து வேலைக்கு கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தங்களுடைய போராட்டம் 12 நாட்களையும் தாண்டி இன்னும் செல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரன், மாநகராட்சி நிர்வாகம் விரிவான விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே சலுகைகள்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பணி பாதுகாப்பு என்று சொன்னாலும் கூட மாநகராட்சியினுடைய விளக்கத்தை நாங்கள் ஏற்கவில்லை. எங்களுடைய பிரதான கோரிக்கை பணி நிரந்தரம், மாத ஊதியம் குறையக்கூடாது, தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது. இந்த மூன்றும் உறுதியாக எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. 12வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. போராட்ட களத்திலிருந்து விரிவாக செய்திகளை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 1ஆம் தேதி முதல் ரிப்பன் மாளிகையில் மழையில் கொட்டு மழையிலையும் அவர்கள் போராட்டத்தை நடத்தினதெல்லாம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மாநகராட்சி இன்றைக்கு ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் மாநகராட்சியில் இது வந்து 2020லேருந்தே தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 மண்டலங்கள் மட்டுமில்லை, இன்னும் மீதம் இருக்கிற 3 மண்டலங்கள்லையும் நாங்கள் வந்து தனியாரிடம் தான் ஒப்படைக்க போகிறோம். தனியாரிடம் ஒப்படைத்தாலும் கூட அவர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது இருக்கும், அதுக்கான உத்தரவாதத்தை கொடுத்துருக்கோம் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தூய்மை பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, ஊழியம் மற்றும் ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீடு, போனஸ், பண்டிகை கால சிறப்பு உதவிகள் உள்ளிட்டவெல்லாம் வழங்கப்படும். திருமண உதவித்தொகை, கல்வி உயர்கல்வி உதவித்தொகை, இன்சூரன்ஸ் திட்டத்தில் விபத்து மரணத்து உள்ளிட்டிற்கான இழப்பீடு, ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கும். எனவே பொதுமக்களுடைய என்னென்னா, இப்போ மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெறுகிறப்ப மாநகராட்சிக்கு வர்ற பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்குது. தூய்மை பணிகளும் தேக்கமடைந்திருக்கிற சூழலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக பணிக்கு வாங்க அப்படின்னு மாநகராட்சி நிர்வாகம் சொல்லியிருக்கு. ஆனால் போராட்டத்து களத்தில் இருக்கிறவங்க 3 விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. இன்றைக்கு ஒரு 6000 ரூபாய் சம்பளத்தில், மாத சம்பளத்தில் தொடங்கி படிப்படியாக உயர்ந்து உடனடியாக வரல. இன்றைக்கு அவர்கள் வாங்குறது சற்றேறக்குறைய 23,000 தான் ஒரு மாதத்திற்கான ஊதியம். அந்த 23,000 ஊதியம்ங்கிறது தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அது 16,000 குறைந்து விடுங்கிற அச்சத்தை தெரிவிச்சிருக்காங்க. 15 வருஷம் கழித்து அடுத்தடுத்து ஊதியம் உயரத்தான் வேண்டுமே தவிர அடுத்து 23,000 வாங்குறவங்க 25,000 30,000 போகிறதா, இல்லை 4 ஆண்டுகள் கீழே இறங்கி 16,000க்கு வர்றதா? ஒரு ஊதியம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு குறைத்து ஊதியம் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம், தொழில் தர்மம் என்கிற கேள்விகளெல்லாம் அவர்கள் முன்வைத்திருக்கார்கள். ஊழியர்களுக்கான நலன் எங்கே இருக்குது? அந்த உத்தரவாதம் தனியாருக்கு கொடுக்கவே கூடாது. 10 ஆண்டுகளுக்கு மேலே பணியில் இருக்கவங்களுக்கு பணி நிரந்தரம். இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றும்னு உத்தரவாதம் கொடுக்கணும்னு மீண்டும் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. நம்மோடு மாநகராட்சியினுடைய மாமன்றத்தினுடைய உறுப்பினர் பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்த் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேடம். தொடர்ச்சியாக இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் என்ன, உங்களை சந்தித்த வரைக்கும் அவர்கள் உங்களிடம் என்ன சொல்லியிருக்காங்க? இவர்களுடைய போராட்டம் குறித்து உங்கள் பார்வை. ஒன்று, நான் பார்த்தப்ப அவங்க வந்து அவங்களோட போராட்டத்திற்கு என்னோட சப்போர்ட்டை கேட்டாங்க. கண்டிப்பாக நான் அவர்கள் போராட்டத்திற்கு என்னுடைய முழு சம்மதம், ஒத்துழைப்பு இருக்கிறது. ஏன்னா ஒன்று, இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலையில் நம்ம இருந்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக சம்பளம் தான் ஜாஸ்தியாகும். இப்போ நீங்களே இந்த சேனலை விட்டுட்டு இன்னொரு சேனலுக்கு போனீங்கன்னா உங்கள் சம்பளம் உயரும். அதுக்காக தான் நீங்கள் மாறுறீங்க. ஆனால் இவங்களது 22,000க்கு மேலே இருக்கிறவங்கள இன்னைக்கு தனியாரில் போய் 16ங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் 31ஆம் தேதி நாளைக்கு அங்கே போய் சேருங்க. அவங்க கிட்ட ஒரு ஆட்டோகிராட்டிக் ஸ்டாண்ட். இந்த அரசு ஏழைகளுக்கான அரசு, எளியவர்களுக்கான அரசு,
அப்படின்னு சொல்வது பொய்த்து விட்டது. இப்பொழுது இருக்கிறவங்க அவங்க இப்ப இருக்கும் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அதிமுக காலத்தில் பிரைவேடைசேஷன் 10 ஜோன், நான் இப்பொழுது கவுன்சிலராக இருக்கும் வார்டும் அதுதான், பிரைவேடைஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அப்போ எதிர்ப்பு தெரிவித்து விட்டு அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர்கள் பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும், இந்த மாதிரி தனியாருக்கு விடக்கூடாதுன்னு எல்லாம் பேசிய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர். இன்றைக்கு இந்த மௌனம், ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துல இருந்து ஒரு மௌனம். முக்கியமானப்பட்டவர்கள், துணை முதலமைச்சர் போய் ஒரு சினிமா பாக்குறார் ரஜினிகாந்த் இதுக்கா அந்த மாதிரி எல்லாம், அதுக்கெல்லாம் ஏன் அவரால் இங்க வந்து பார்க்க முடியலையா? துணை முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்களோட பகுதியை சார்ந்தவர்களும் இதில் இருக்கிறார்கள். ஜோன் 5 ஜோன் 6 முதலமைச்சரோட தொகுதி, அவருடைய மகன் துணை முதலமைச்சரோட தொகுதி, இது ரெண்டுமே இதுல வருது. இன்னைக்கு 5, 6ல இப்பொழுது போராட்டத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்குகிறார்கள். அவங்க வயிற்றுல அடிக்கிற மாதிரி இது மிரட்டி. See, I am not against privatization, பட் எங்களை வந்து அதானி அம்பானிக்கான அரசு என்று கூறுபவர்கள் இன்றைக்கு யாருக்காக இந்த அரசை நடத்துகிறார்கள்? ராம்கிக்காகவா? இவங்களை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டா கூட இவங்க கான்ட்ராக்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க ராம்கி கிட்ட? அந்த அமௌண்ட் எவ்வளோ? இவங்கள மாச சம்பளமா இன்றைக்கு 1900 பேர் கிட்டத்தட்ட இதனால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த 2 ஜோன்ல மாத்திரம். இது நாற்றமடிக்கும் சென்னையாக மாறிக்கொண்டு வருகிறது. மனிதாபிமானமே இல்லாத ஒரு முதலமைச்சர் மாதிரி தானே தெரியுது. இங்க எதற்காக ஒரு மக்களுடன் ஸ்டாலின் ஃபுல்லா எல்லா இடத்துலயும், எல்லா வார்டுல எல்லா இடத்துலயுமே கேம்ப் நடத்துறாங்களே? மக்களுக்கான அரசா இது? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இதுல இருந்து? இப்பொழுது இந்த ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் இவங்க இப்படிப்பட்டவர்களது ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரியமான நிலையில் அவர்களுக்கு கோர்ட்லயாவது அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு நான் வேண்டிக்கணும். நன்றி மேடம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலா தாய்மானவன் இணைந்திருக்காங்க. நீங்கள் போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருக்கவர்களோட தொடர்ந்து நீங்கள் அங்கே பங்கெடுத்திருக்கதையை பார்க்க முடிகிறது. என்ன சொல்கிறாங்க? ஏன் இத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒரு தீர்வு எட்டப்படலை? வணக்கம். இப்ப போராட்ட காலத்துல தொடர்ந்து நம்ம வந்து ஒரு வாரம் வந்து அங்க தேவையான சில உதவிகள் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு 2 நாள் முன்னாடி வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்ட களத்தில் உள்ள போராளிகளை வந்து சந்திச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தினோம். இதை விட்டு இப்ப நீங்க கேக்குறது வந்து தொடர் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஏன் இதுக்கு தீர்வு எட்டப்படவில்லை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்ட் இவங்க ராம்கி என்கிறவோட சைன் பண்ணிட்டாங்க. ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஆகிவிட்டது. ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்ட நிலையில் இம்மக்கள் வந்து கொஞ்சம் இதை பத்தின விழிப்புணர்வு அடைஞ்சு எங்களுக்கு இந்த தனியார் மயமாக்குதல் பிளஸ் வந்து ஓய்வூதியம், அதுக்கப்புறம் வந்து ஊதிய உயர்வு, ஊதிய நிரந்தரம், பணி நிரந்தரம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கோரிக்கைகளா முன்வைத்து ஆர்ப்பாட்டம் எடுத்து வைக்கும் பொழுது ஒப்பந்தம் ஆல்ரெடி கையெழுத்தான நிலையில் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, அடுத்த நிலை எப்படி போறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கேள்வி இங்க வந்து எழும்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம கமிஷன்கள் கை மாறி இருக்கும் பொழுது அதுல எப்படி இவங்க வந்து திரும்பி மீண்டும் வர முடியும் அப்படிங்கிறது தெரியல. இதுல என்ன அப்படின்னா 2020லயே வந்து தென் சென்னை பகுதியில ஒரு 7 ஜோன் தனியார் மயமாக்கப்பட்டது அதிமுக காலத்திலேயே. அது வந்து ஒரு ஸ்வீடன் பேஸ் அர்பேசர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது. அப்பவே ஒரு 7000 துப்புரவு பணியாளர்களை அவங்க வந்து தனியார் மயப்படுத்தி அவங்களை வந்து வேலை வாங்கிட்டுதான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பதான் வந்து வட சென்னை பகுதியில இந்த 5 ஜோனுக்கான ப்ரொபோசல் வந்தது. அந்த நேரத்துல 2020ல தனியார் மயப்படுத்தும் பொழுது அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால இது பெரிய அளவுல பேசப்படல, எதிர்க்கப்படல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இவங்களை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியான ஊதியம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, டெம்பரரி பேசிஸ்ல தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படும் சலுகைகள்னு சொல்லப்பட்ட எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டும் இல்லாம தனியார் மயப்படுத்துதல்னால கழிவு மேலாண்மையின் தரம் வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிருக்க அந்த ப்ரொபோசல்ல பண்ணிருக்க அந்த வாக்குறுதி, அந்த ப்ராமிஸுமே நிறைவேற்றப்படவில்லை. அது அப்படி இருக்கும் பொழுது இப்ப மீண்டும் வந்து ஒரு 5 ஜோனை வடசென்னை பகுதியில இவங்க தனியார் மயப்படுத்துறாங்கும் பொழுது இதற்கான அனைத்து விழிப்புணர்வையும் பெற்றுள்ள ஒரு போராட்ட கூட்டம்
அவங்க வந்து களம் இறங்கி இருக்காங்க. எங்களுக்கு இது வேண்டாம், நாங்க வந்து அரசுகிட்டயே நாங்க எங்களுடைய ஊதியத்தை வாங்கிக்கிறோம், அதே மாதிரி எங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். நீங்க வந்து எங்களுக்கு இதுல என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஒப்பந்தத்துல அவங்க வந்து ஒரு 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் படி அவங்களுக்கு அதுல 7,000 ரூபாய் சம்பளம் குறைக்கப்பட்டு இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அவங்க வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளத்தை விட குறைக்கப்பட்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. அப்ப அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அரசு, இந்த திமுக அரசு மலிவான விலைக்கு எங்களை தனியார்கிட்ட வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் ராம்கே என்விரோ மீது பல குற்றச்சாட்டுகள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கு. இவங்க வந்து சரிவர எந்த ஒரு செயல் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க கிட்ட இந்த ஒப்பந்தத்தை இங்க அழிச்சு, இவங்க ஏற்கனவே நிறைய வந்து கழிவு மேலாண்மையில இங்க நிறைய ஒப்பந்தம் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ராம்கே என்விரோ. அவங்க மேல பல சிக்கல்கள் இருக்குங்கும் பொழுது எதற்கு மீண்டும் அவங்க கிட்ட கையளிக்கணும்? இதுக்கு பின்னாடி ஃபுல்லாவே ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படிங்கறது நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு இடமா இருக்கு. நன்றி நன்றி வெண்ணிலா தாய்மான, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோடு செயற்பாட்டாளர் கஸ்தூரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். நீங்கள் நேரில் சந்தித்து போராட்டக்காரர்கள் சந்தித்து பேசுனீங்க. போராட்டக்காரர்கள் சொல்கிறாங்க திமுக 2021 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு. அப்படியெல்லாம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கலன்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறார். நீங்கள் உங்களை சந்தித்த போராட்டக்காரர்கள் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்ன கொடுத்திருக்கிறோம், எதுவுமே கொடுக்கல அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொன்னது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்னை போன்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கே என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு தெளிவா தெரியும் போது 281, 281, 82, 83, 84, 85 தூய்மை பணியாளர் நலன் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஒரு செக்ஷனே இருக்குங்க. அத கூட அவங்க வந்து எப்படி இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க, ஆமா சொன்னோம், தேதி போட்டாங்களா, டேட்டு சொன்னோமா அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசினாரு. அதை விட இது ரொம்ப கொடுமையான ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு ரியாக்ஷனா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் சேகர் பாபு அவர்கள், அதுவும் மேயர் பிரியா அவர்கள் கூட அதை வந்து கேட்டுக்கிட்டு மௌனமா இருந்ததுதான் எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அங்க நம்முடைய தெருக்கழிவுகளை எல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு தெருவுல நிக்கிறாங்க. அந்த தெருவுல இரவு பகல் மழை வெயில் பார்க்காம அவங்க வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க போராட்டத்துல. ஏதோ சிலர் தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்கள ஆயிரக்கணக்கானவர்களுடைய பிரதிநிதியா சில 1000 பேர் அங்க டெய்லி வந்து மாறி மாறி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் போய் நேர்ல போய் பேசும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த தங்களுக்கு ஏமாற்றப்பட்டு விட்டோம், அந்த துரோகத்தின் வீரியம் வலிய அவங்க முழுசா உணர்ந்துகிட்டு இருக்காங்கிறது அவங்களுடைய பேச்சுல தெரிஞ்சுது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது மட்டுமில்லாமல் இபிஎஸ் 10 மண்டலத்தை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணாங்க அந்த நேரத்துலன்னு 2021 ஒரு விரிவான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தை அவர் அதுக்கப்புறம் ஒருவேளை அவர் எழுதலையா, அந்த பேனா அவரது இல்லையா, என்ன அது என்னன்னு புரியல. அங்க அத ஒவ்வொருத்தரும் அங்க வந்து அதை கேக்குறாங்க. நான் போன அன்னைக்கு முதல் நாள் அங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா அந்த பேச்சுவார்த்தைங்கிறது பேரளவில் தான் பேச்சுவார்த்தை. உண்மையில அது வந்து ஒரு அச்சுறுத்தலும் அவமானமும் கலந்த ஒரு ஒரு சந்திப்பாக அது இருந்திருக்கிறது இவர்களுக்கு. போலீஸை வச்சு கைது செய்வோம், அப்புறம் நீங்க இங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாது போராட்டம், வேற ஒரு இடத்துல போய் போராடுங்க அப்படின்னு எல்லாம் வந்து அவங்கள ரொம்ப மனசை காயப்படுத்திருக்கிறாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், ரிப்பன் பில்டிங்க்கு எதிர போராடாம அவங்களுடைய இடத்துல போராடாம வேற எங்க அங்க போராடுவாங்க அவங்க? சென்னை கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் சென்னை கார்பரேஷன்ல கேட்காம வேற எங்க போய் போராடுவாங்க? ரொம்ப ஒரு அந்த அநியாயம் அவங்களுக்கு நடக்குது. அத அவங்க தடுக்க முடியாம இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு எல்லாம் பேசி பட்டியலின மக்கள், சென்னையை பொறுத்த வரைக்கும்ங்க, சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியலின சமுதாயத்தினர்
எல்லா தொகுதியிலுமே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் கணிசமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது தனியார் மயமாக்கப்பட்ட மண்டலங்கள் முதலமைச்சர் தொகுதியில வருது, துணை முதலமைச்சர் தொகுதியில வருது. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தொகுதியிலையும் உதயநிதி அவர்களுடைய தொகுதியிலும் வருது. அவங்க 2 பேர் தொகுதியிலையும் வெற்றி அவங்களுக்கு தேடி கொடுத்தது இந்த பட்டியலின மக்கள் தான். அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றுவது அப்படிங்கறது அவங்களால இதை நான் அவங்க கிட்ட பேசும்போது பாக்குறேன், ஜீரணிக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் ஒற்றுமையா தாங்க இருக்கிறாங்க. இப்ப இறக்கி வைக்கப்படும் பணியாளர்கள்லாம் வடக்குல இருந்து வர்றாங்க, வேற மாநிலத்துல இருந்து வர்றாங்க, இப்படிப்பட்டவர்கள்லாம் வர்றாங்க. அப்ப எந்த ஒரு புரியல. உங்களுடைய அமைச்சர்கள் தான் வடக்கத்துல இருந்து வர்றவங்களையும் அவமானப்படுத்துறீங்க, அவங்களையும் இழிவுபடுத்தி பேசுறீங்க. அவங்க எல்லாம் இங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க. ஆனா இப்ப கான்ட்ராக்டர் அவங்களதான் வேற மாநிலத்துல இருந்து தான் எல்லாரையும் இறக்கி விட்டுருக்காங்க. சொன்ன சம்பளத்துக்கு அவங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்கு என்னங்க போச்சு? இங்க ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருக்கிற சம்பளத்தை கொடுக்க முடியலன்னு சொன்னா அதுக்கு நீங்க இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு செட்டில்மெண்டாவது பண்ணி, ஆளுக்கு 15 வருஷமா நீங்க இங்க தினக்கூலியா வேலை செஞ்சிருந்தாலும் 15 வருஷம் நீங்க வேலை செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்நாள்ல பாதிய இந்த கார்பரேஷன்ல நீங்க செலவு பண்ணி இருக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது கடந்து வந்திருக்கிறீங்க போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொகை, ஒரு பணி நீக்க தொகையோ இல்ல ஒரு செவியரன்ஸ் பேன்னு சொல்லுவாங்க, ஒரு பிரிவு தொகை மாதிரி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிருந்தா. நான் இத சும்மா வாதத்துக்காக சொல்லல பிரதர். ஒரு எலெக்ஷன், ஒரு இடைத்தேர்தல்னு வந்தா ஆளுக்கு 1000 கணக்குல நீங்க செலவு பண்றீங்க, எடுத்து அள்ளி வழங்குறீங்கல்ல. இப்ப இவங்களுக்கு 15 வருஷம் உங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, உங்களுக்காக அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு கணிசமான தொகை கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்? அதெல்லாம் கஷ்டமே இல்லை. அங்கங்க செலவைக்கிறது, கார் ரேஸ் விடுறது, பேனாவை தேடுறது, இதையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்த விட நாணயமா, நான் சத்தியமா சொல்றேன், நாணயமா உண்மையா நேர்மையா கார்பரேஷன் இயங்கிச்சுன்னா இவங்க அத்தனை பேருக்கும் பல்லாயிரக்கணக்கான நஷ்ட ஈடு கொடுக்க முடியும். அதுக்கான பட்ஜெட் இருக்குது. நன்றி. ஆனா இப்ப கான்ட்ராக்டர் கிட்ட நாம ஒரு எப்படி சொல்றது, கான்ட்ராக்டர் ஒரு உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்வதால் கான்ட்ராக்டர் ஒரு தனியார் மயமாக்கும் பொழுது லாபம் அவங்க பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க லாபத்தை பங்கு போடவும் தயங்க மாட்டாங்க. நன்றி. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மையோட நீங்க மக்கள் வயிற்றுல அடிக்கிறது என்ன கணக்குன்னே புரியல. முதலமைச்சர் இதுல மனசை மாத்திக்கிட்டு ஒரு நியாயத்தை வழங்கணும். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்ப தனியாரிடம் இந்த பணியை கொடுத்ததுல பெரும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இதுல பெரும் பணம் முறைகேடு, நிதி முறைகேடு, ஊழல் குற்றச்சாட்டு நடந்திருப்பதாக ஒரு அச்சம் எழுந்திருப்பதாகவும் செயற்பாட்டாளர்கள் முன்வைக்கிறாங்க. உங்கள் பார்வையில என்ன சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்பான கூட அந்த பகுதி மக்களை அங்க சந்திச்சுட்டு தான் வந்தோம். போராடக்கூடிய மக்களுடைய உரையாடல் தான் வந்திருக்கோம். அங்க மக்கள் கேட்கக்கூடியது அடிப்படையில ஒண்ணுதான், எங்கள்கிட்ட வாக்கு கேட்கறதுக்காக வந்த முதல்வர் எங்க இருக்கிற நாள் கணக்குல இங்க காத்திருக்கோம். 12 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு திரும்ப ஒரு சென்னையில இருந்தவர் இந்த போராட்டத்துக்கு குரல் கொடுக்கணும்ன்றது பயந்துகிட்டோ ஓடி ஒழிஞ்சுக்கிட்டோ வேற மாவட்டத்துக்கு ஏன் போயிருக்கிறாரு? இதை விட எங்க சந்திக்கிறதோட வேற என்ன பிரதான வேலையா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியா அங்க கேட்கிறேன். குறிப்பா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதுவும் இப்போ சமயம் பார்த்துட்டு வந்த சூழல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் ஏற்பாடு கூட இல்லை. ஒரு 100கணக்கான பெண்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க 12 நாட்களாக. இந்த போராட்டம் எங்க துவங்கிருக்கு அப்படின்னா 31ஆம் தேதி மதியம் வரைக்கும் 2 மணிக்கு வரைக்கும் இந்த ஊழியர்கள்லாம் எழுப்பு போட்டு வந்திருக்காங்க இந்த மண்டல அலுவலகத்துல. 1ஆம் தேதி காலையில வேலைகளை துவங்குறதுக்காக அந்த கார்பரேஷன் ஆபீஸ் போய் கையெழுத்திட போயிருக்கிறாங்க. அங்க அவங்க பேரு பட்டியலோ அந்த நோட்டு புத்தகமோ அங்க இல்ல. நீங்க எல்லாம் வேலையை விட்டு அனுப்பப்படுறீங்க, உங்களுக்கு இங்க வேலை இல்லை, நீங்களாம் உங்களுக்கு வேலைகளை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெரி நெக்ஸ்ட் டே அனுப்பிச்சிருக்காங்க. அன்றைய தினத்துல இருந்தது அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 1 முதல் நாங்க நடந்துகிட்டு இருக்கு. 12 நாள் ஆயிடுச்சு. இதுல மழை இருக்கு, வெயில் இருக்கு. ரொம்ப குறிப்பா
சாப்பிட்டா குடிச்சா அத்தியாவசிய தேவையான இயற்கை உபாதை கழிப்பது கூட ஒரு மனசாட்சி அடிப்படையில, மனித உரிமை அடிப்படையில கூட சென்னை மாநகராட்சி பண்ணல. ஏன்? இது ஒரு வகையான அழுத்தத்தை கொடுக்குது. இவ்வளவுக்கும் சொல்ல போனா அந்த மாநகராட்சிக்குள்ள கட்டடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரூமா அக்சஸ் கூட பண்ணதுக்கு விடுறது இல்லை. பெண்கள் எல்லாம் நம்ம சகோதரிகள்லாம் அங்க அக்சஸ் பண்ண போனா பூட்டி வச்சுட்டு செக்யூரிட்டி நீங்க உள்ளார வரக்கூடாது, இது அதுக்காக இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ காரணம் சொல்லி வெளியே அனுப்பப்படுறதா நமக்கு சொல்றாரு. அடிப்படையா இந்த இயற்கை உபாதை கழிப்பது கூட இந்த 10-12 நாளா உங்க கண்ணு முன்னாலதானே போராடுறாங்க. ஒரு சகத்துக்கு பின்னாலதானே அமைச்சர் இருக்கிறாரு, மேயர் இருக்கிறாரு, கமிஷனர் இருக்கிறாரு, நூற்றுக்கணக்கான போயிட்டு வந்துகிட்டே தானே இருக்கிறாங்க. அப்ப வரும்போது கண்ணுக்கு முன்னால இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்க குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் ரூம்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு யோசனை கூட இல்லாம அந்த கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன விதமான இவங்க பிரச்சனைய எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க. நீங்க அக்சஸ் பண்ணதை விட்டுட்டா அவங்க ஆரம்பத்துல நினைச்சிருப்பாங்க போல இருக்கு, 1 நாள் 2 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு 12 நாளா தொடர்ந்து போராட்டம் இருக்காங்க. ஒண்ணு முதல்ல கேட்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அங்க சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களுக்காக உடனடியா ரெஸ்ட்ரூம் இந்த போராட்டவாதிகளுக்கு உடனடியாக ரெடி பண்ணணும். அது மொபைல் டாய்லெட் ரெடி பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாம் தண்ணி குடிக்கிறது கூட யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த விதமான அழுத்தம் கொடுத்து இவங்க அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் சென்னை மாநகராட்சி பண்றதா பாக்குறோம். ஒண்ணு. ரெண்டாவது அவங்க கேட்கறது என்னன்னா, நிரந்தர பணி. 15-20 வருடங்களுக்கு முன்பாக நாங்க சந்திச்ச சில பேர் 2000 வேலைக்கு வந்திருக்கிறவங்க. அப்படி பார்த்தா 25 வருஷம், 2004, 2008, 2010 இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்தவங்க எல்லாம் நாங்க ஒரு 20 வருடம் குறையாம அங்க வேலை செஞ்சிருக்கோம், 15 வருடம் குறையாம வேலை செஞ்சிருக்கோம், 12 வருடம் குறையாம வேலை செஞ்சிருக்கோம். இன்னைக்கு திடீர்னு விடிஞ்ச உடனே நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அலௌடு இல்ல, நீங்க எல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு அனுப்புனா இது எல்லாருக்குமான மனநிலை தாங்க. பயமான ஒரு மனநிலை உண்டாக்கி இருக்காங்க. இது சென்னை மாநகராட்சி முன்னால தெரியாதா? ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயும் இது போல விதிகளை மீறி தான் டெண்டர் கொடுக்குறாங்கிறது 2019 புகாராவும் எழுப்பியிருக்கோம். அதற்கு பிறகு இப்பவுமே தனியார் மயத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய சென்னை மாநகராட்சி எந்த தனியார் நிறுவனம் நஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க? லாபத்துக்கு தானே வேலை செய்வாங்க. இன்னைக்கு கூட சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னைக்கு வந்து சேரும்? சென்னை மாநகராட்சி பில்டிங்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமே அக்சஸ் அலோவ் பண்ணாதவங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு மட்டும் அக்சஸ் கிடைக்கும், இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிடும், இவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்றத யாருக்கு உறுதி கொடுத்துவாங்க? நேர உறுதி கொடுத்துவாங்களா? ஒரு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா என்ன காரணமே எல்லாம் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா எனக்கு தெரிய வரும். 15 வருடங்கள் குறையாம வேலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள், சென்னை மேயர் பிரியா அவர்கள், கமிஷனர் குமரகுருவன் அவர்கள், இவங்கெல்லாம் கடந்த 3 வருடங்கள் 4 வருடங்கள்ல சென்னையில போகாத இடம் இல்லை. அப்படி போன எல்லா இடங்களையும் அமைச்சருங்க வேலை செஞ்சிருக்காங்களோ இல்லையோ, கட்சியாளர் வேலை செஞ்சிருக்காங்களோ இல்லையோ, இந்த கடைநிலை பணியாளர்கள் கைப்படாத இடம் கிடையாது. அங்க போய் விளம்பரம் தேடி முடிஞ்சது இல்ல நம்ம முதல்வரால. இன்னைக்கு அந்த மக்கள் கூப்பிடுறாங்க, எங்களை வந்து சந்திங்க சார், அப்படின்னு சொல்றாங்க. நன்றி ராதாகிருஷ்ணன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார், தூய்மை பணியாளர்களுடைய இந்த தொடர் போராட்டம் அரசு கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு நீங்க தேர்தல் காலத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினா போதும், புதுசா நாங்க எதையும் கேட்கலன்னு சொல்றாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? பணியாளர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு துப்புரவு தொழிலாளியா இருந்தாலும் தூய்மை பணியாளர், முன்கள பணியாளர் எல்லாம் சொல்லுவாங்களே ஒழிய அவங்களுடைய நிலை என்னைக்குமே ஆரம்பத்திலிருந்து எப்பவுமே இருக்கு. ரெண்டாவது, என்னைக்கு இந்த ஒப்பந்த முறை சென்னை மாநகராட்சி போன்ற இடங்கள்ல வந்ததோ அன்னையிலிருந்து அவங்களுடைய நிலைமை இப்போ இருக்க மாதிரி ஒரு பிரச்சனை மிகுந்த நிலையா தான் இருக்கு. ஏன்னா ஒப்பந்தம் எடுக்கும் நிறுவனங்கள் அவங்கள அதாவது ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு தூர போடுற மாதிரி தான் அவங்கள பயன்படுத்திடுவாங்க. நிரந்தரமாக 25 வருஷம் வேலை பார்த்தா கூட நிரந்தரமாக அவங்க தற்காலிக தொழிலாளர்கள் இருப்பாங்க. வருஷம் அக்ரிமெண்ட்டை போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களால உரிமைகளை மீட்டெடுக்கவும் மிகவும் பெரிய இதாக இந்த தடவை 2000 பேர் தொடர்ந்து போராடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தூய்மை பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் நிறுவனங்களுக்குள்ள அந்த நிறுவனங்கள் எப்படி மாநகராட்சிக்கு உள்ளே வருகின்றன என்பதை சரியான முறையில் ஆகி பார்த்தா பெரும் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த நிறுவனம் எல்லாமே ஏதாவது அரசியல் பின்னணி அல்லது வேற வகையில தான் உள்ள வருது இந்த நிறுவனங்களை.
அதனால மாநகராட்சி நிறுவனங்களுக்கு சார்பாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது. அப்போ ஊழியர்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இது வந்து அரசு வந்து கொஞ்சமாவது இந்த ஒரு பாதி பேர் இந்த நிறுவனம் ஒரு பாதியம், அரசாங்கம் ஒரு பாதியம் நாங்க வந்து அவங்களுடைய சம்பளம் எல்லாம் பொறுப்பேற்ற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அவங்க நிலை வந்து உயரும். முழுக்க தனியாட்டு ஒப்படைச்சா அவங்க வந்து கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்களே ஒழிய ஒழிய அந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வந்து அடிப்படை பிரச்சனை தீராது. அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்னாலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட துறை மாதிரி ஒரு நிலைமை வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு. அதுவும் மாறணும். அது மாறினாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும். எல்லா சமுதாயத்துக்கும் உள்ளதும் வரும்போது அப்போ அடிப்படை சம்பளம் அதெல்லாம் உயர்ந்தாதான் அது ஒரு மதிப்புமிக்க துறையாக வந்து அது கருதப்பட்டா தான் இந்த இவங்களோட பிரச்சனை. இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு அவல நிலை தான் வரும். அது வந்து நகரங்களோட முக்கியமான சுகாதார சீர்கேட்டை சரி பண்றது ஒரு தொழிலாளர் சுகாதார தூய்மை பணியாளர் தான். அவங்கள நம்ம கவனிச்சாதான் இந்த நகரம் நல்லா இருக்கும். அதனால அரசு வந்து அவங்க முக்கியத்தை கொடுத்து அவங்க பிரச்சனை காது கொடுத்து கேட்கணும் தான் என்னுடைய கருத்து. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கொரோனா பெருந்தொட்டு, பேரிடர், பெருமழை காலங்களெல்லாம் தூய்மை பணியாளருடைய அர்ப்பணிப்பான பணியை பார்த்திருக்கிறோம். அப்படியே அர்ப்பணிப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் கேட்கிற கோரிக்கை, முன்வைக்கிற கோரிக்கை 3 தான். பணி நிரந்தரம், எங்களுக்கு ஊதியத்தை எந்த விதத்திலும் குறைத்து விடக்கூடாது. 23,000 வாங்கின எங்களை 16,000 எங்களுடைய ஊதியத்தை குறைத்து விடக்கூடாது. நாட்கள் செல்ல செல்ல ஆண்டுகள் வர வர ஊதியம் உயர வேண்டுமே தவிர குறையக்கூடாது. எங்கள் ஊதியத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் குறைக்கக்கூடாது. 2 வச்சிருக்காங்க. 3வதாக தனியாருக்கு இந்த வேலைகளை கொடுக்கக்கூடாது என்று 3 கோரிக்கைகளை முன் வச்சு தொடர்ந்து 12வது நாளாக கொட்டும் மழையிலும் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூத்த திரைக்கலைஞர் ஒருவர் தன்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பு சந்தித்தார். மூத்த திரைக்கலைஞர்கள் அதை சந்தித்ததை குறையாக சொல்லவில்லை. திரைக்கலைஞர் ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று ஊடகத்தில் தெரிந்து கொண்டு சந்தித்த முதலமைச்சர் இன்றைக்கு அர்ப்பணிப்பாக பேரிடர் பெருந்துயர் காலங்களெல்லாம் முன்கள பணியாளர்களாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் 12வது நாளாக மாநகராட்சி முன்பாகவே இப்படி போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை முதலமைச்சர் எப்போது சந்திக்க போகிறார்? அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கையை நிறைவேற்றுவாரா என்கிற அவர்கள் கேள்வியை முதலமைச்சருக்கு முன்வைத்து இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பேசு பொருளோடு சந்திப்போம். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.